லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாடு பாஜகவின் மூன்றாவது அணி கூட்டணிக்குள் மாஜி பங்காளிகள் கையை பிசையும் எடப்பாடியன்கோ. தைலாபுரத்தில் நடந்த ரகசிய மீட்டிங். அரசியல் ஆடுபுள்ளியில் சிக்கியது யார்? 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்தித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டில் இவர்களுடைய கூட்டணி முடிவுக்கு வந்தது. அதில் பாஜக தலைவர்களின் முரண்பட்ட கருத்துக்களால் பல்வேறு முட்டல் மோதல்கள் நீடித்து வந்தது. இதற்கிடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், CV சண்முகம், செல்லூர் ராஜு முதல் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரை அனைவரும் பாஜக உடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்தனர். இதனால் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக மாறியது. இத்தகைய சூழலில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் கூட இல்லை என்பதால் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன. இதனிடையே பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 26 எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. அதில் திமுக கூட்டணி தொகுதிகளை முடிவு செய்வதற்காக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது. ஆனால் அதிமுகவோ எந்த கூட்டணியிலும் சேராமல் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது. இதனிடையே தமிழக பாஜக தனியாக ஒரு கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றால் கணிசமான தொகுதிகள் கிடைப்பது மட்டுமின்றி ராஜ்யசபா இடமும் கிடைக்கும் என்றும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரியவந்துள்ளது. அதற்காக முதற்கட்டமாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட OPS மற்றும் TTV தினகரனிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் பாஜக மூன்றாவது அணியாக உருவாகும் பட்சத்தில் கூட்டணியில் இணையும் OPSற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும், தேனி, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய 3 தொகுதிகளும், 10 தொகுதிகள் கேட்டிருந்த TTV தினகரனுக்கு சிவகங்கை, திருச்சி என 2 தொகுதிகள் தருவதாக பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இவை அனைத்திலும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என பாஜக வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது இதை கேட்டு அதிருப்தியடைந்த TTV அதனை திட்டவட்டமாக மறுத்து குக்கர் சின்னத்தை கேட்டதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் இதற்கெல்லாம் சம்மதம் தெரிவித்த OPS தேர்தலில் தோற்கும் பட்சத்தில் தனது மகனுக்கு ராஜ்யசபா சீட் வாங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தகைய சூழலில் அடுத்த கட்டமாக பாஜகவுடன் தேமுதிகவும் பாமகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. அதில் தேமுதிக 11 தொகுதிகள் கேட்டிருக்கின்றன. இந்த நிலையில் பாஜக தரப்பிலிருந்து 4 தொகுதிகள் கொடுக்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என பாமக அறிவித்துள்ள நிலையில் அதிமுகவும் பாஜகவும் தங்கள் பக்கம் பாமகவை இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இதனிடையே பாமக பாஜக உடனான பேச்சுவார்த்தையில் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு 12 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க வேண்டும் என பாமக கோரிக்கை வைத்துள்ளது. ஆனால் மற்ற கட்சிகளும் கூட்டணியில் இணையும் பட்சத்தில் பாமகவிற்கு 7 இடங்களை தர சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இதனை பாமக ஏற்க மறுத்ததால் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இத்தகைய சூழலில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் திடீரென சந்திப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் நேற்றிரவு 7 மணியளவில் ராமதாஸ் வீட்டிற்கு சென்ற CV சண்முகம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இருவரும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பானது சுமார் 35 நிமிடங்கள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பின் போது அதிமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும்
அதற்கு ஆரணி, சிதம்பரம், கடலூர், தருமபுரி உள்ளிட்ட 6 தொகுதிகளை பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்ய அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பாமக, பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் அதிமுகவும் பாமகவும் பேச்சுவார்த்தையில் இறங்கிய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.